சார். வணக்கம். மனித அறம் விளிம்பு நிலை மக்களுக்கான சமூக அரசியல் சட்ட விழிப்புணர்வு இந்த ஊடகம் வழியா உங்களை நாங்கள் இன்னைக்கு நேர்காணல் வந்திருக்கோம் சார். ஐயா, நீங்கள் ரோசி ஃபவுண்டேஷன் தலைவராக இருக்கிறீங்க. குறிப்பாக உங்கள் நிறுவனம் பழனிமலை வாழ் பழங்குடியினர் நிறைய பணி செய்திருக்கீங்க. அதை பற்றி விவரம் சொல்லுங்க ஐயா. வணக்கம். பழனிமலைங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியாகும். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் உட்பட அடங்கிய ஒரு பெரிய மலைப்பகுதியானது. இந்த பகுதியில் பூர்வக்குடிகள் தான் இந்த பழங்குடி மக்கள். அதில் பெரும்பாலும் பழியர்கள் மற்றும் மலேசியர்கள் என்ற இருபெரும் ஜாதிகள் அங்கே இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை என்பது மலையில் வாழ்ந்தவரை அது ஆதி காலத்திலிருந்து அவங்களுக்கு போதுமான வாழ்வாதாரம் அந்த மலையிலிருந்தே அவர்கள் தேடிக்கொண்டார்கள். அதன் பின்பு இன்று வளர்ச்சி போக்கில் பழனி அடிவாரத்தில் அதில் குறிப்பிட்ட மக்கள் வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் அணை கட்டுவதற்காகவும் சரணாலயங்களை அமைப்பதற்காகவும் மலையிலிருந்து கீழிறக்கப்பட்டார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1980க்கு பிறகு குதிரையாறு டேம், பாலாறு டேம், பொருந்தல் டேம், வரதமாநதி டேம், இந்த 4 மேஜர் டேம்கள். அதே மாதிரிக்க அந்த பக்கம் ஆனைமலை இல்லை ஃபாரஸ்ட் புலிகள் சரணாலயம் என்ற ஒன்று அமைப்பதற்காகவும் இந்த மக்களை பெரும்பாலான மக்களை மலை அடிவாரத்தில் இறக்கினாங்க. இறக்கி உங்கள் அனைவரும் பழியர்களும் மற்றும் மலேசர் என்ற 2 பழங்குடியின மக்கள் ஆவார்கள். இவங்க இறக்கிவிட்டு உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் அவங்கள கீழே இறக்கி ஒரு இடம்பெயர்ந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை இந்திய சட்டப்படியும் ஐநா சபையினுடைய அந்த சாசனப்படியும் எந்த உதவியும் அவங்களுக்கு எந்த மறுவாழ்வும் அளிக்கவில்லைங்கிறதான் உண்மையான விஷயம். ஏன்னா இந்த பழனிமலையிலிருந்து இறக்கப்பட்டு குதிரையாறு டேம் கட்டப்பட்டது. அந்த குதிரையாறு டேம் கட்டப்பட்ட பொழுது அங்கு ஒரு சுமார் 45 குடும்பங்கள் அந்த குதிரையாறு அணையின் அருகிலேயே தங்க வைக்கப்பட்டார்கள். அதேபோல் மண்டிட்டி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது புலிகள் சரணாலயம் அல்லது மலையில் ஹை ரிஸ்க் ஏரியா சொல்லிவிட்டு கீழே ஒரு 20 குடும்பங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களும் மலையடிவாரத்தில் விடப்பட்டார்கள். அதன் பின்பு வரதமாநதி டேம் என்ற ஒரு பகுதியில் மேலிருந்த பழனிமலையிலிருந்து ஒரு சுமார் 50 குடும்பங்கள் இறக்கப்பட்டு அவர்களும் அடிவாரத்தில் விடப்பட்டார்கள். அதன் பின் பாலாறு பொருந்தல் இரண்டு அணைகள் கட்டப்பட்டன. இந்த 2 அணைகளிலிருந்து வரும் நீர் தான் இன்று பழனியினுடைய சண்முகா நதி என்ற ஒரு விசேஷமான பகுதியாக உள்ளது. குறிப்பாக ஏனென்றால் பழனிக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் அங்கு புனித நீராடுவார்கள். சரவண பொய்கை, இன்னும் சொல்லப்போனால் சரவண பொய்கை என்று குறிப்பான பெயர். அந்த 2 டேமும் பொருந்தல் பாலாறு டேம் கட்டும் பொழுது அங்கிருந்து நிறைய பழங்குடி மக்களை கீழே இறங்கினார்கள். அவர்கள் புளியம்பட்டி பகுதியிலும் இன்னொன்று பாலாறு மேட்டிலும் தங்க வைக்கப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் மலையிலிருந்து வந்த பின்பு அவர்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம், அதாவது குருவன மகசூல்னு சொல்லுவோம். இன்னைக்கு காட்டில் வாழ்றவங்கெல்லாம் அங்கே 2 திணை வருது. ஒன்று முல்லை, அடுத்தது மலை சார்ந்த பகுதியும் இருப்பதால் குறிஞ்சி. இந்த 2 பகுதியும் சார்ந்ததான் மலைப்பகுதியாகும், அந்த மலைப்பகுதியாகும். அப்போ காட்டில் வாழும் மக்களாகவும் இருந்தார்கள், மலையில் வாழும் மக்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு குருவன மகசூல் என்று
இந்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நிறைய பொருட்களை அவர்கள் அறுவடை செய்து கொள்ளலாம். அதை அவர் உணவாக பயன்படுத்தலாம், மருந்தாக பயன்படுத்தலாம். பின்பு அதை அவர்கள் பயனுக்கு போக பண்டமாற்று முறையில் மற்றவர்களுக்கு விற்று மற்ற பண்டங்களை அவர் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் அவர்களுக்கு அந்த வனத்தில் உள்ள உரிமையாகும். இது அவர்களுக்கு எப்பொழுது அவர்கள் அங்கு வாழத் தொடங்கினார்களோ பல்லாயிரக்கணக்கான, ஏனென்றால் ஆதி தமிழ் குடிகள் தான் அவர்கள். பழங்குடியினர் என்பது ஆதி தமிழ் பழங்குடியினர் என்று நாம் அழைக்க வேண்டும். அவர்கள் மிகவும் மூத்த குடிகள். ஏனென்றால் மனித சமூகம் தோன்றியதற்கு முதல் மக்கள் அவர்கள் தான். அப்பொழுதில் இருந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த மலையை சார்ந்துள்ளது. உணவுக்காகவும் மருத்துவத்திற்காகவும் மற்ற வசிப்பிடத்திற்காகவும் அனைத்தையும் அந்த மலையாக பயன்படுத்தி வருகிறார்கள். இப்படி இருந்த மக்கள் மலையை விட்டு கீழே இறங்கி விட்ட பின்பு முதலில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து விட்டார்கள். அடுத்தது அவங்களுக்கு ட்ரைபல் கீலிங், அவங்களுக்கு பாரம்பரிய மருத்துவம் என்று பல அறிவு இருந்தது, அதற்கான மூலிகை இருந்தது, அதை வைத்து வைத்தியம் பண்ணினார்கள். அடுத்தது அதை இழந்தார்கள். அடுத்தது அவங்களுடைய கேஸ்ட் ஐடென்டிட்டி, ஜாதியினுடைய அடையாளத்தை இழந்தார்கள். என்ன சொல்றாங்க இன்னைக்கு வருவாய்த்துறையினர்? இவங்க மலையில வாழல, அதனால இவங்க ட்ரைபிள் கிடையாது அப்படின்னு சிம்பிளா சொல்லி போடுறாங்க. ஏன்னா ஜாதி சான்றிதழ்களுக்கு அவங்களுக்கு 2012 வரை எட்டாத கனி. வித்தவுட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், வித்தவுட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கேஸ்ட், நோபடி எக்ஸிஸ்ட் இன் இந்தியா. ஏன்னா சாதி சான்று இல்லாமலோ சாதி அடையாளம் இல்லாமலோ இந்தியாவில் வசிப்பது என்பது அரிதிலும் அரிது. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த பயன்களை அடைய வேண்டும் என்றால் சாதி சான்றும் சாதி அடையாளமும் அவசியமானது. சாதி அடையாளம் என்பது ஏதோ அவருடைய சாதி பெருமையை சொல்வதற்காகவோ இல்லை சாதி குழுவாக இருப்பதற்காகவோ அல்ல என்று as per the constitution, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எலெக்ஷன், இது மூணுமே கேஸ்ட் ஜாதி அடையாளம் இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது. இதுதான் யதார்த்த நிலை இந்தியாவில். இதுதான் அரசியலமைப்பு சட்டம். அப்படி உள்ள நிலையில் இந்த தொல்குடிகள் பழங்குடிகளை மலையிலிருந்து இறக்கி கீழே விட்டு அவர்களுக்கு சாதி சான்று வழங்க மறுப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை. அவர்கள் சாதியை சொல்லித்தான் கல்வி பெற முடியும், சாதியை சொல்லித்தான் நலம் பெற முடியும், நல வாரியத்தில் பெற முடியும், சாதியை சொல்லித்தான் வேலை பெற முடியும், சாதியை சொல்லித்தான் தேர்தல் நிற்க முடியும், சாதியை சொல்லித்தான் அவர்கள் பாதிக்கப்படும் போது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆகையால் சாதி அடையாளம் இல்லாமல் அவர்கள் இந்த உலகில் வாழ முடியாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அடக்குமுறை, மனித உரிமை மீறல் தொடர்ந்து அவர்கள் மீது தொடர்படுகிறது. இது இந்த பழங்குடியின அல்லாத மக்களாலும் அல்லது அரசாங்கத்தின் சில சுயநலவாதிகளாலும் இந்த வன்முறைகள் நடந்து வருகிறது. குறிப்பாக வனத்துறையினாலும் ஒரு சில வனத்துறையினாலும் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கும் வழக்கை கொண்ட ஒரு போலீஸில் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு செய்வதற்கும் அவர்களுக்கு சாதி சான்று இல்லாமல் அவர்கள் ஆர்டிகல் 17 படி பயன்பெற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆர்டிகல் 17 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி என்று ஒரு சட்டத்தை உருவாக்கியுள்ளது இன்றைக்கு. அதுதான் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. அதன் பின்பு அது வளர்ச்சி பெற்றது. அதற்கு முன்பும் அது 1955 PCR
ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் என்ற ஒரு பொது பெயரில் இருந்தது. அதை வளமையையும் செழுமையும் படுத்தி 89இல் SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கப்பட்டது. அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. அந்த சட்டம் இல்லாமல் அவர்கள் எங்கேயும் வாழ முடியாது. அந்த சட்டத்தை பயன்படுத்த அவர்களுக்கு வழி இல்லை. இன்னும் சொல்ல போனால் ட்ரைபல் சப்ளான்னு ஒன்று இருக்கிறது. மத்திய அரசாங்கமானது அவர்களுக்கென்று ஒரு தனி பட்ஜெட்டை போட்டு பணத்தை ஒதுக்குகிறது. அந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் ட்ரைபல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அதனால் அவர்கள் மலையில் இருந்து கீழே இறக்கப்பட்டு ஏதிரிகளாக இன்று உள்ளனர். இது கொடுமையிலும் கொடுமை. அடுத்தபடியாக அவர்களுக்கு இன்று ஃபாரஸ்ட் ஆக்ட் 2006 வன உரிமை சட்டம் 2006 என்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் 2005ஆம் ஆண்டு நிறைவேற்றி 2006ஆம் ஆண்டு சட்டமாக வந்தது. அது பல இடர்பாடுகளுக்கு பின்பு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு, அதை எதிர்த்து மறுபடியும் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு என்று பல கோர்ட்டுகளையும் தடைகளையும் மீறி 2019இல் அது அமுல் நிலைக்கு வந்துள்ளது. அந்த அமுல் நிலை என்பது இன்னும் அந்த மக்களுக்கு தமிழ்நாட்டில் போய் சேரவில்லை, அமல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 2019இல் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு அவருடைய சாதி சான்று இல்லாத காரணத்தினால் அது முழுமையாக அவர்கள் பயன்பெற முடியாமல் உள்ளனர். இன்று அவர்கள் நிலை என்பது குழந்தைகள் படிக்க வைக்க முடியவில்லை, குழந்தைகள் வேலைக்கு செல்ல முடியவில்லை, குழந்தைகள் மற்றும் பெண்கள் அவர்களுடைய உரிமையை பெற முடியவில்லை, அந்த ட்ரைபலுக்கு என்று உள்ள ஒரு அனைத்து உரிமையையும் பெற முடியவில்லை, தேர்தலில் நிற்க முடியவில்லை. இந்த நிலைமை என்றும் எல்லாம் இந்த மக்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இதில் பல பேருடைய முயற்சியின் காரணமாக 2011ஆம் ஆண்டு இந்த பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பன்னான்துறை என்ற பகுதியில் காளியப்பன் மகள் சரஸ்வதி என்ற ஒரு பெண்ணிற்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் பெண்ணிற்கு சென்னை நீதிமன்றம் வரை சென்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதில் சுமார் 20 பேருக்கு சாதி சான்று விசாரணை செய்து வழங்க வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கும் திண்டுக்கல் ஆர்டிஓவுக்கும் பழனி ஆர்டிஓவுக்கும் கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று மறுபடியும் நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தொடர்பட்டு அதன் பின்பு அதில் ஒரே ஒரு நபர் சரஸ்வதி என்பவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அந்த பெண் அந்த பழனி தாலுகாவில் ஆயிரக்கணக்கான ஆதிவாசி மக்கள் வசிக்கும் பொழுது ஒரே ஒரு நபருக்கு மட்டும் கொடுத்தார்கள். கொடுத்து அந்த வழக்கும் சமூக நீதிமன்ற புறக்கணிப்பு வழக்கம் பிடித்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு பல சமூக இயக்கங்களும் ரோசு ஃபவுண்டேஷன் உள்ளப்பட வலியர் பழங்குடியினர் முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு அமைப்பும் கடுமையாக தொடர்ந்து முயற்சி செய்தது. இன்னும் சொல்லப்போனால் வலியர் பழங்குடியினர் மக்கள் முன்னேற்ற சங்கம் கடுமையாக போராடியது. பழனியில் பெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது, பழனியில் காத்திருப்பு போராட்டம் நடத்தியது. இந்த போராட்டத்தில் கூட போராட்டம் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி தர மறுத்தது. அதையும் உயர்நீதிமன்றம் சென்றுதான் இந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி பெற்று அந்த போராட்டம் நடந்தது. அதன் பின்பு இந்த வலியர் பழங்குடியினர் முன்னேற்ற சங்கம் முன்னெடுப்பில் இந்த வன உரிமை சட்டம் 2006 அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றும் விதமாக முதலில் சாதி சான்று அங்குள்ள மண்திட்டு கிராமத்தில் மலேசர் என்ற மக்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது பாலாறு மக்களுக்கு வழங்கப்பட்டது. அது குட்டிக்கரடு அதாவது வண்ணாந்துறை என்ற பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டது. இவை அனைத்தும் சொற்பமாக தான் வழங்கப்பட்டது. ஆனால் அங்கு உள்ள அதிகமாக வாழும் குதிரையாறு அணையிலும் புளியம்பட்டியிலும் தர மறுத்தனர். ஏனென்றால் இவர்கள் இரத்த உறவுகளுக்கு பழியர் என்ற சாதி சான்று உள்ளது. அவர்கள் கொடைக்கானல் வசிக்கிறார்கள் அல்லது மலைப்பகுதியில் வசிக்கிறார்கள்.
இவர்கள் அண்ணனுக்கு இருக்கிறது, அக்காவுக்கு இருக்கிறது, அப்பாவுக்கு இருக்கிறது, அல்லது சித்தப்பாவுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு மலையை விட்டு கீழே வந்தால் தர முடியாது என்ற மறுத்த நிலையில் இந்த சாதி சான்று இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. இன்னமும் குதிரையாறு அணையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும், புளியம்பட்டியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் சாதி சான்று மறுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பொந்துப்புலி என்ற ஒரு பகுதியிலும் சுமார் 75 குடும்பங்கள் உள்ளது. அவர்களுக்கும் சாதி சான்று மறுக்கப்பட்டு வருகிறது. இதுதான் நிலைமை. இதன் பின்பு 2019 வன உரிமை சட்டம் 2006 நிறைவேற்றப்பட்ட பொழுது இவர்கள் அனைவருக்கும் மலையில் சென்று குறுவன மகசூல் சேகரித்து அதை பயன்படுத்துவதற்கான ஐடி கார்டு வழங்கப்பட்டது. இவை அனைத்தும் குறைந்தபட்சமான, அதுவும் அரசாங்கம் முன்னெடுக்காமல் இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பழைய பழங்குடியினர் முன்னேற்ற சங்கமும் தொடர்ந்து முயற்சித்ததனாலும் போராடியதனாலும் இவ்வளவு பலன்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இப்பொழுதும் சாதி சான்று இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு மக்களை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மைக்ரேஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இடம்பெற செய்தல், கட்டாயப்படுத்தி இடம்பெற செய்தல் என்றால் அணை கட்டுவதற்காகவும் சரணாலயம் அமைப்பதற்காகவும் இடம்பெயர்ந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு உள்ள அனைத்து விதமான சலுகைகளையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வசிப்பிடத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றுள்ளது. அதை மீறி செயல்படும் நிலையில் அவர்களுடைய அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு பழனி தாலுகாவில் ஒரு பழங்குடியினர் மக்கள் கூட இல்லை, எஸ்சி சர்டிபிகேட் தர முடியாது என்று சொன்னவர்கள் இன்று பல நூறு சான்றிதழ்கள் கொடுத்துள்ளார்கள். அதனால் அவை முழுவதும் நிறைவடையவில்லை. இதனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காம நிலையிலேயே அவர்கள் இன்றும் பகுதி நிலை ஏந்திகளாக உள்ளனர் என்பதுதான் உண்மை. இதில் கோசி ஃபவுண்டேஷனுடைய பங்கு என்பது வளப்பறையில் அங்கு பல பணியாளர்களை நியமித்து இந்த வன உரிமை சட்டம் 2006 அமல்படுத்துவதற்கு பல்வேறு விதத்தில் உதவியளித்துள்ளது. மேலும் அவர்கள் தாக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்முறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதற்கும், அதேமாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக பயிற்சி வகுப்புகளும் தொடர் பயிற்சி வகுப்புகளும், குறுவன மகசூலை எடுத்து அவர்களே வெளியில் விற்று எந்தவித லாபமும் இல்லாமல் மணிலெண்டர் என்று சொல்லக்கூடியவரிடம் வட்டிக்கு வாங்கி அழிந்துவிடும் நிலையில் இருந்து அவர்களை காப்பாற்றப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை அவர்களுடைய சட்ட உரிமைக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுள்ளோம். இதுதாங்க அங்கே நாங்கள் யோசி ஃபவுண்டேஷன் பார்த்த மெயின் வேலைகள். நன்றியா, நீங்கள் இவ்வளோ சிறப்பான செயல்களை செஞ்சுருக்கீங்க. அதுக்கு உங்களோட அந்த ஓசி ஃபவுண்டேஷன் நீங்கள் தலைவராக இருந்ததுனால மட்டும்தான் உங்களால் முடிஞ்சிருக்கு. சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் அந்த பண்ணிக்க முடியாது. உங்களோட சேவை ரொம்ப மிகவும் பெரிய சேவையாக. அப்படி சொல்ல முடியாது. தனி மனிதராக இருந்தாலும் கூட, இல்லை ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட, இதுக்கு சரியான நபர்கள், நிறைய அமைப்புகள், நிறைய சட்ட ஆலோசகர்கள், நிறைய பொதுமக்கள் இதுக்கு சேவை செய்துள்ளார்கள். இணைந்து செயல்பட்டுள்ளோம் என்கிறதான் உண்மையானது. ஏன்னா தனி மனிதனாக தனி அமைப்பாகவோ இது மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை எடுத்து பண்ணுவது என்பது, அதுவும் குறிப்பாக இந்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுப்பது என்பது மிகவும் கடினம். சட்டப்படி பல வழக்கறிஞர்கள் உதவி செய்துள்ளார்கள். ஸ்ரீ அமைப்புகள், இன்னும் பிற அமைப்புகள் உதவி செய்துள்ளது. இது தவிர அரசாங்கத்தில் உள்ள நல்ல உள்ளங்களும் இதற்கு உதவி செய்துள்ளது. அதனால தான் இந்த பொழுது வெற்றிகரமாக முடிக்க முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இன்னும் நிறைய தொடர்ந்து செய்யக்கூடிய பணிகள் என்பது அவர்களுக்கு தேவை என்பது உள்ளது. அதை செய்து முடித்தால்தான் முழுமையான வெற்றி பெறும். நன்றியா, உங்களோட சேவை தொடரட்டும். உங்களோட பணி நல்ல சிறப்புமிக்க முன்னேற்றம் நாங்கள் மனதார வாழ்த்துறோம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களோட சேவையும் உங்களோட பணியையும் எங்களுக்காக நீங்கள் எங்கள் சேனலுக்காக தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.